அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும். சாந்திவந்த மீதி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே துஆலம் தாஜுல் மதீனா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இமாமுல் அம்பியா கைருல் பரியா 350 கோடி மக்களுடைய இதய துடிப்பாக இருக்கக்கூடிய என் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்திலே வாழிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகங்கள், இறந்த தியாகங்கள் செய்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், இந்த உலகிலே வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற அத்தனை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறாரோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எவற்றை விட்டு விலகி தவிர்த்து ஒதுங்கி இருக்குமாறு கூறியிருக்கிறாரோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன், ஞாபகம் கொள்கிறேன். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கண்ணியமான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த உலகத்திலே பூர்த்தி செய்யப்பட்ட அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாம் மார்க்கம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே மார்க்கம் என்ற ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாம் மட்டும்தான். وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا, இஸ்லாம் அல்லாத ஒரு பாதையை மார்க்கத்தை யார் தேடிச் செல்கிறார்களோ இதில் தான் நேர்வழி இருக்கிறது என்று இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு விடயத்தை தேடிச் சென்றால் அல்லாஹ் சொல்கிறார், ஒரு காலமும் அது ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டார். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிப்பதாக இருந்தால் முஸ்லிம்களாக மரணியுங்கள். நீங்க மௌத்தாகணுமா, முஸ்லிம்களாக மௌத்தாகி என்னிடத்திலே வாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அது மட்டுமல்லாது அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்ட கபூல் செய்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். யூதர்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வருகிறார்கள். புகாரியில் தெளிவாக இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. யா அமீரல் முஃமினீன், வந்து கேட்கிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, ஆயத்துன் ஃபீ கிதாபிக்கும் தக்ரவுனஹா, உங்களுடைய குர்ஆனிலே ஒரு ஆயத்து இருக்கிறது, அதை நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறீர்கள். லவ் அலைனா மஅஷரல் யஹூதி நஸலத், யூதர்களாகிய எம் மீது மட்டும் அந்த ஆயத்து இறங்கி இருந்தால் லத்தஹத்னா தாலிகல் யௌம ஈதன், அந்த நாளை நாங்கள் பெருநாளாக எடுத்திருப்போம் என்று யூதர்கள் வந்து சொன்னார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, ஐயோ ஆயா, நீங்க எந்த ஆயத்தை குறிப்பிடுகிறீர்கள், அது என்ன ஆயத்து? யூதர்கள் ஓதி காட்டுறாங்க. சூரா மாஇதாவுல அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? இன்றைய நாள் அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்காக வேண்டி உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளையும் உங்கள் மீது நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன், கபூல் செய்து கொண்டேன் என்று அல்லாஹ் கூறுகிறாரே, இந்த ஆயத்தை தான் என்று சொன்னார்கள். யூதர்கள் கவலைப்பட்டார்கள். ஏன்? இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு மார்க்கம், இஸ்லாம் பூரணப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம், அல்லாஹ்வால் அங்கீகாரம் வழங்கப்பட்ட மார்க்கம் இது. எச்சில் துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரை ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அருமையானவர்களே, நபி அவர்கள் எதை விட்டு செல்லவில்லை, எல்லா விடயத்தையும் சொல்லிவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள், எதையுமே விட்டுட்டு செல்லல. இந்த ஒரு விஷயத்தை சொல்லாம போயிட்டாங்களே என்று நம்மால் யூகித்து கூட முடியாது. 63 வருட வாழ்க்கை இந்த முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முழு உலக மக்களுக்கும் ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஒரு உதாரணமாக இருக்கிறது. உதாரண புருஷர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் நபி அவர்களுடைய புகழ் பாடப்பட்டுக் கொண்டிருந்தது. ஷமாயில் திர்மிதி பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா விடயத்தையும் நாங்கள் அறிந்திருப்போம். ஆக ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாமே நபி அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த காலத்துல பயங்கரமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தலை போற அளவுக்கு
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை தான் அருமையானவர்களே. இன்று பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் தெரியாம உயிர்களை வாய்த்துக் கொள்ளக்கூடிய காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் புள்ளி விவரம் அடிப்படையில சைனாவோட ஜப்பான்ல 25,000 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அமெரிக்காவில் 25,000 பேர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி கொள்கிறார்கள். காரணம் என்ன? பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை அவர்களால் அடைய முடியாமல் கடைசியில் உயிர்களை வாய்த்துக் கொள்கிறார்கள். அது பொருளாதார பினான்சியல் கிரைசிஸா, அல்லது கடனா, அல்லது பிள்ளை பாக்கியம் இல்லையா, எந்த ரீதியில் எந்த பிரச்சனையை நாங்கள் உற்று நோக்கினாலும் அருமையானவர்களே, எல்லா விடயத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்யூஷனை எளிய முறையில் சொல்லி தந்திருக்கிறாங்க. கஷ்டப்பட தேவையில்லை, இருந்த இடத்தில் இருந்து செய்ய முடியும். 10,000 20,000 இன்று செலவழித்து கவுன்சிலிங் பண்ணக்கூடிய காலம் எதை கண்டோம் அருமையானவர்களே? இன்று எவ்வளவு மருந்துகளை மெடிசின்களை வாங்கி நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவது போல் இந்த மருந்துகளுக்கு மெடிசின்களுக்கு நாங்கள் எடிக்ட் ஆகி அது குடிக்காமல் இருக்கிறார். இப்படியாப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மெடிசின் இருக்கிறதே, அவர்கள் சொன்ன அந்த வழிமுறை இருக்கிறதே, ஒரு ரூபா செலவழிக்க தேவையில்லை. இருந்த இடத்திலே செய்ய முடியும். இந்தியாவுக்கு போயிட்டு தான் செய்யணுமா? அதுவும் இல்லை. உங்களுடைய வீடு குடிசையா, குடிசையில் இருந்து இதை செய்ய முடியும். அருமையானவர்களே, எல்லா விடயத்திற்கும் சொல்யூஷன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. தஃப்சீருல் முனீர்ல வருது, அப்துல்லாஹ் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் சாலிமை காணவில்லை, அவரை கடத்தி கொண்டு சென்று விட்டார்கள், அவரை காணல யா ரசூலல்லாஹ், என்ன செய்வது என்று தெரியா, அதான் உங்களிடத்தில் வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 100 பேரை கூட்டிட்டு கிழக்கு பக்கமாக போங்க. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க ஒரு 50 பேரை கூட்டிக் கொண்டு வடக்கு பக்கமாக போங்க என்று வீர மிக்க சஹாபாக்கள் நபி அவர்களுடைய சபையிலே இருந்தும் இப்படி நபி அவங்க சொல்லல. உலகத்தை அந்த மனிதர்களுக்கு சஹாபாக்களுக்கு காட்டல. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அப்படியா, உலகமான காரணமா பிரச்சனை கிடையாது, நீங்களும் உங்களுடைய மனைவியும் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற திக்ரம் செஞ்சு வாங்கினார். மூளைக்கு பொறுமையானவர்கள், மகன காணோடு வந்தா இவர் என்ன திக்ர சொல்றாரு என்று நாங்கள் மூளையை போட்டு யோசிப்போம். ஆனால் அந்த சஹாபிக்கு தெரியும், நபி அவர்கள் சொன்னால் அதிலே அர்த்தம் இருக்கிறது, 1000 அர்த்தம் இருக்கிறது. ஆகவே ஒன்றும் கேட்கல, சரியா ரசூலல்லாஹ் நானும் செய்கிறேன், என்ற மனைவிக்கும் சொல்றேன், அப்படியே ரிட்டர்ன் வராங்க. வீட்டுக்கு வந்தால் மனைவி நபியோடு என்ன சொன்னார்கள் கேட்பதற்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வராங்க. மனைவி கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? உடனே அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் நபி அவர்களிட்ட போய் பிரச்சனையை முறையிட்டேன், எனக்கும் உங்களுக்கும் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற திக்ரை செய்ய சொன்னார்கள். அருமையானவர்களே, மனைவிடத்தில் தீன் இருந்தது. அந்த இடத்திலே மனைவிடத்திலே தீன் இல்லாமல் மட்டும் இருந்திருந்தால் பிரச்சனை முக்தி இருக்கும். அவர்கள் இப்படி சொல்றாரு, நான் சொன்னதானே ஏன் அவர்கிட்ட போனீங்க? நீங்க வெளிநாட்டு சரி போய் கேட்டிருந்தா ஆட்களை அனுப்பி என்னுடைய மகனை அவர்கள் கண்டுபிடித்து கொடுத்திருப்பார்களே என்றெல்லாம் அந்த மனைவி சொல்லியிருப்பாள். ஆனால் இதுதான் அருமையானவர்களே, ஒரு குடும்பத்தில எல்லோருமே கணவன் உட்பட பிள்ளைகள் எல்லாம் தீர்ந்தாரியாக இருக்கணுமா? மனைவி தீர்ந்தாரியாக இருக்கணும். மனைவிடத்திலே மார்க்கம் இருந்தால்தான் அந்த வீட்டிலே அல்லாஹ் ரசூலுடைய அந்த வாழ்க்கை இருக்கும், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும். கணவன் ஏதாவது தவறு செய்ய போனால் மனைவி தடுத்து நிறுத்துவார். குழந்தைகளை அல்லாஹ்வுடைய பயத்தை காட்டி வளர்ப்பாள். அந்த மனைவி கிட்ட அந்த தன்மை இருந்தது. உடனே என்ன தெரியுமா சொன்னா, இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, உடனே செய்வாங்க என்று சொல்லி இருவரும் உட்கார்ந்து லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற திக்ரை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இப்படியாப்பட்ட தீனுள்ள மனைவிகளாக அல்லாஹ் நம்முடைய மனைவிமாரை ஆக்குவானாக. அவர்களுக்கும் சிறந்த கணவன்மாராக எம்மை
இருவரும் திக்ர் செய்யறாங்க. மறுபக்கம் யார் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடத்தி கொண்டு சென்றார்களோ ஒரு ஆட்டு மந்தையை கொடுத்து இதை மேய்த்து விட்டு வா என்று அனுப்புறாங்க. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆடுகளை அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு ஆடு இரண்டு ஆடு அல்ல, 4000 ஆடுகள், 4000 ஆடுகள் இருந்தது. அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு இவரை அறியாமல் மதீனாவுக்கு வந்து சேர்றாங்க. மதீனாவுக்கே வந்து விட்டார்கள். வீட்டுக்கு முன்னால் வந்திருக்கிறார்கள். தந்தைக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. தொடர்ந்து பார்த்தால் அருமையானவர்களே, ஆட்டு மந்தை வீட்டுக்கு முன்னால் அந்த ஆடுகளுக்கு நடுவில் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார், மகன் வந்திருக்கிறார். உடனே என்ன செஞ்சாங்க, பக்கத்துல யாசனை பார்க்கிறாங்களா என்று சொல்லி அந்த ஆடுகள் எடுக்கல, மகன் கையை பிடித்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்ன பிரகாரம் அந்த திக்ரை நானும் மனைவியும் உறுதியான நம்பிக்கையுடன் ஓதி வந்தோம். நீங்க சொன்ன பிரகாரம் அந்த திக்ருடைய வரக்கத்தால் அல்லாஹ் சாலிமை திருப்பி கொண்டாந்து தந்துட்டான். அது மட்டுமல்ல, சாலிமோட 4000 ஆடும் வந்திருக்கிறது. இது எனக்கு ஹலாலா ஹராமா என்று கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல, அமைதியாக இருக்கிறாங்க. அல்லாஹ் பதிலை அறிவிக்கிறான். சூரா தலாக்குடைய ஆயத்து இறங்குகிறது. வமை யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை பயந்து உலகத்திலே வாழ்கிறார்களோ யஜ்அல் லஹு மக்ரஜா, எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளியேறக்கூடிய வழியை நாங்கள் அவருக்கு காட்டுவோம். வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நினையா புறத்தால் ரிஸ்க் அளிப்போம் என்று அல்லாஹ் கூறுகிறார். இந்த ஆயத்தை இறங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாலிமும் உங்களுக்கு தான், அந்த ஆடுகளும் உங்களுக்கு தான். அல்லாஹ்வுடைய புறத்தில் கிடைத்த அருமையானவர்களே, இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை என்பதை நாம் எதை நினைக்கிறோமோ அது மட்டும் கிடைக்காது, அதை விட எக்ஸ்ட்ராவா அல்லாஹ் நமக்கு தருவான். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை. ஏராளமான சரித்திரங்கள் நமக்கு உதாரணமாக இருக்கிறது. இந்த விடயங்களை, இந்த அமல்களை நாங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கை பிரச்சனை படிப்படியாக இல்லாமலாகும். அபூ தாவூதுடைய ரிவாயத், அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இந்த காலத்துல கடன் இல்லாத மனிதன் யாரும் இல்லை. ஒரு ரூபாய் கடன் இல்லாத மனிதன் யாரும் இல்லை. சிலர் தலை போற அளவுக்கு கடனை அடைத்துக் கொள்ள முடியாமல் வீடுகளை விற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம், வாகனங்களை விற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கடைசியில என்ன, ஹராமான முறையில பேங்க் லோன்ல வைக்க முடியும். அந்த அனைவரின் பாதுகாப்பு உரிமையாளர்களே, இந்த கடனுக்குரிய சொல்யூஷன் நபி அவர்களுடைய வாழ்க்கையில இருக்குது. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வராங்க. அபூ உமாமா அல்-பாஹிலி சுதை இப்னு அஜ்லான் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்குள்ளார கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறாங்க. உடனே கேட்கிறாங்க, யா அபா உமாமா, அபூ உமாமாவே, மாலி அராக ஜாலிசன் ஃபில் மஸ்ஜிதி ஃபீ கைரி வக்தி ஸலாத், தொழுகை அல்லாத நேரத்தில் நீங்க மஸ்ஜித்ல இருப்பதை நான் பார்க்கிறேன், என்ன காரணம்? ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது என்பதை நபி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஹுமூமுன் வ லஸிமத்னி துயூனுன், அதிகமான கவலைகளும் அதிகமான கடன்களும் என்னை ஆட்கொண்டு விட்டன. அப்படின்னா என்னை விட்டுட்டு போகுது, கடன் என்னைய பிடித்து கொண்டு இருக்குது, கவலை என் உள்ளத்தை விட்டு போவதில்லை, எப்ப பார்த்தாலும் கவலை. யா ரசூலல்லாஹ், கடனாக இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியாது, மஸ்ஜிதுக்குள்ளாக வந்திருக்கிறேன். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சஹாபிக்கு நபியோங்க உஸ்மான் இப்னு ரலியல்லாஹு அவர்கள்ட்ட போய் எவ்வளவு சரி எடுங்கன்னு நபியோங்க சொல்லல, உலகத்துடைய பாதையை காட்டல. நபி அவங்க என்ன சொன்னாங்க, ஏன் காட்டலன்னா, ஒரு தடவை எடுத்தா திரும்ப 2வது தடவையும் அவர்கிட்ட போன்ற ஒரு மைண்ட் செட் தான் இவருக்கு இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அவர் கொடுப்பான இல்லையா, அது 2வது விஷயம். எப்பொழுதுமே உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தான் திரும்ப வேண்டும் என்பதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுத்தார்கள். உடனே சொன்னார்கள், அஃலா உஅல்லிமுக கலிமாத்தின், சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் கற்றுத் தரவா? இந்த வார்த்தையை காலையும் மாலையும் நீங்கள் ஓதி வந்தால் அல்லாஹு அன்க தைரக், அல்லாஹ் உங்களுடைய கடனை அடியோடு இல்லாமலாக்கி விடுவான், உங்களுடைய கவலைகளையும் அல்லாஹ் இல்லாமலாக்கி விடுவான் என்றார்கள். பலா யா ரசூலுல்லாஹ், அவசியம் கற்றுத்தாருங்கள், அவசியம் கற்றுத்தாருங்கள்.
என்று சொன்னோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலையும் மாலையும் அடைந்தால் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால் என்ற துஆவை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், யா அல்லாஹ் பொதுவான கவலைகள், மனக்கவலைகள் எல்லாத்தையும் விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், சோம்பல் தனத்தை விட்டும் இயலாத தனத்தை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல், கஞ்சத்தனத்தை விட்டும் கோழைத்தனத்தை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால், மனிதர்களுடைய அடக்குமுறையை விட்டும் இந்த கடன் மிகைப்பை விட்டும் கடன் தொல்லையை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ் என்ற துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தொடர்ந்து இந்த துஆவை காலையிலும் மாலையிலும் ஓதி வந்தேன். அல்லாஹ் என்னுடைய கடனையும் நிவர்த்தி செய்து வைத்தார், என்னுடைய கவலையையும் உள்ளத்தை விட்டு அடியோடு இல்லாமல் ஆக்கினார் என்று கூறுகிறார்கள். எவ்வளவு செலவு உரிமையாளர்களே, ஒரு ரூபா கூட செலவு ஆகாது, கொஞ்ச நேரம் தான் செலவாகும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. இந்த முறையை நாம் கையாளும் பொழுது யாரிடத்திலும் கையேந்த தேவையில்லை. நாம் டைரக்டாக அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அல்லாஹ் நமக்கு கொடுக்க ஆரம்பித்தால் தடுப்பவர்கள் யாரும் கிடையாது. அருமையானவர்களே, எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இஸ்லாம் சொல்யூஷனை காட்டுகிறது. இஸ்லாத்திலே இதற்குரிய சொல்யூஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. புகாரியுடைய ரிவாயத் வருது. ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை அன்று இப்படி மிம்பர்ல ஹுத்பா ஓதிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சஹாபி வருகிறார். அந்த சஹாபியுடைய பேர் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஃபத்ஹுல் பாரியில குறிப்பிடுறாங்க, கஅப் இப்னு முர்ரா என்பதாக, அல்லது ஹுதைஃபா இப்னு பத்ர் அல் ஃபஸாரி என்பதாக அவருடைய பேர் சொல்லப்படுகிறது. இந்த கஅப் இப்னு முர்ரா வருகிறார். கஅப் இப்னு முர்ரா வந்து, யா ரசூலல்லாஹ் ஹலகத்தில் அம்வால் வன்கதஅத்திஸ் சுபுல் உதுஉ அல்லாஹ் யுகீதுனா, யா ரசூலல்லாஹ் எங்க ஏரியாவுல வறட்சி அதிகமாகிருச்சு, மழை பெய்தே இல்லை. ஹலகத்தில் அம்வால், வறட்சியின் காரணமாக, பஞ்சத்தின் காரணமாக எங்களுடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் அழிந்து விட்டது யா ரசூலல்லாஹ். வன்கதஅத்திஸ் சுபுல், பாதைகள் எல்லாம் அப்படியே வெறிச்சோடி போய்விட்டது, நடக்க முடியாமல் இருக்கிறது. உதுஉ அல்லாஹ் யுகீதுனா, மழை வேண்டி அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ் என்று அந்த சஹாபி முறையிடுகிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் மேடையில் இருந்தவர்களாக கையை உயர்த்தினார்கள். அல்லாஹும்ம அஸ்கினா, அல்லாஹும்ம அஸ்கினா, அல்லாஹும்ம அஸ்கினா என்று 3 முறை சொன்னார்கள். யா அல்லாஹ் மழையை பொழிய வைப்பாயாக, மழையை பொழிய வைப்பாயாக, மழையை பொழிய வைப்பாயாக என்று 3 தடவை துஆ செய்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த சந்தர்ப்பத்தில் மா ரஐனா மினஸ் மா ரஐனா ஃபிஸ் ஸமாஇ மின் ஸஹாபின் வலா ஷைஅன், அந்த நேரத்தில் வானத்தில் எந்த ஒரு மழைக்குரிய அடையாளத்தையும் நாங்கள் பார்க்கல, ஒரு மேகம் துண்டு கூட இருக்கல்ல, வானம் தெளிவாக இருந்தது. அந்த அளவுக்கு சூடு வெயிலடித்துக் கொண்டிருந்தது. எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை செய்தார்களோ, மிஸ்ல துர்ஸ், ஒரு கேடயத்துடைய அளவுக்கு ஒரு மேகத்துண்டு வானத்திலே தென்பட்டது. அருமையானவர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் துஆவை அவசரமாக கபூல் செய்தார் என்றால், லம் யன்ஸிலின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் மிம்பரிஹி ஹத்தா யதஹாதரல் மதர் அலா லிஹ்யதிஹி. சுப்ஹானல்லாஹ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுத்பாவை முடித்துக்கொண்டு மிம்பரில் இருந்து கீழே இறங்கவில்லை. நபி அவர்களுடைய தாடி வழியாக மழை தண்ணீர் கொட்டியதை நான் கண்ணால் பார்த்தேன் என்று கூறுகிறார்கள். உடனடியாக அல்லாஹ் துஆவை கபூல் செய்தார். மிம்பரில் இருந்து துஆ கேட்டார்கள். உடனடியாக ஒரு மேகம் வானத்திலே தென்படுகிறது. அந்த மேகத்திலிருந்து அல்லாஹ் மழையை ஏற்படுத்துகிறார். நபி அவங்க மிம்பரிலிருந்து கீழே இறங்கவில்லை, மழை ஏற்பட ஆரம்பிக்கிறது. இந்த அளவுக்கு சொன்னா, மா ரஐனா ஷம்ஸ சித்தன், 6 நாட்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை வரை நாங்கள் வானத்தில் சூரியனை பார்க்கல. சொல்லியவான் தொடர் மழை.
ஒரு கிழமை தொடர்பல பிறகு அடுத்த ஜும்மாவுடைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதுபா செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே சஹாபி திரும்ப வருகிறார். யா ரசூலல்லாஹ், ஹலகத்தில் அம்வால் வ தகத்தஅத்திஸ் சுபுல் உதுல்லாஹ யுஸிபுஹா. யா ரசூலல்லாஹ், சொத்துக்கள் எல்லாம் மழை அதிகமாகி நாசமாகிடுச்சு. போன கிழமை என்ன வந்து சொன்னாரு? வறட்சியான சொத்துக்கள் அழிந்துருச்சு. இப்ப சொல்றார் மழை அதிகரித்து வெள்ளத்தின் காரணமாக ஆடி மாடி எல்லாம் அடித்துக் கொண்டு போய்விட்டது. யார் சொல்லலாம், நடப்பதற்கு பாதை எல்லாம் சேரும் சகதியாக மாறிவிட்டது. மழையை நிறுத்தி அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க யார் சொல்லலாம் என்று சொல்கிறார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தினார்கள். அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் ஜிபாலி வல் திராமி வ புதூனி அவுதியதி வ மனாபித்தி ஷஜர். இப்படியாப்பட்ட வார்த்தை சுப்ஹானல்லாஹ். அல்லாஹும்ம ஹவாலைனா, யா அல்லாஹ் நீ மழையை பொழிய வைத்திரு, ஆனால் வலா அலைனா நம்மீது அல்ல. எங்களுக்கு மழை தேவையில்லை அல்லாஹ், மழை அதிகமாக இருக்குது. அல்லாஹும்ம அலல் ஆகாம், மலை குன்றுகள், வத்திரா சிறு சிறு கிணறுகள், வபுதூனுல் அவுலியா பள்ளத்தாக்குகள், வமனாபித்தி ஷஜர் புற்பூண்டுகள் முளைக்கக்கூடிய இடத்துக்கு நீ மழையை அனுப்பிறியா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்து துஆ செய்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபுத்பாவை முடித்து தொழுகையை முடித்து நாங்கள் வெளியே வருகிறோம். பாதையை பார்த்தால் மழை பெய்ததற்குரிய அடையாளம் இருக்கல்ல. வெயில் சந்தர்ப்பத்தில் வெயிலுடைய கிளைமேட்ல எப்படி பாதை காஞ்சிருக்குமோ இது போல இருந்தது என்று கூறுகிறார்கள். உடனடியாக அல்லாஹ் துஆவை கபூல் செய்தார். இதுதான் நபி அவர்கள் காட்டிய வழி. நாங்கள் துஆவிலே ஈடுபட வேண்டும். துஆ கேட்க போகிற அருமையானவர்களே, ஒரு முக்கியமான ஒழுக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க. திர்மிதியுடைய ரிவாயத், உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. நீங்க துஆ கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையில துஆ கேளுங்க. வா தேவை, அதாவது கட்டாயம் கேட்கணுமே என்பதற்காக கேட்க வேண்டாம். உள்ளத்தால் நிச்சயமாக இந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான் என்ற எண்ணத்தில் கேட்டால் அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்வான். வஅலமு, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆன் மின் கல்பின் காஃபிலின் லாஹி. பராமுகமான மறதியான எண்ணத்துடன் கேட்கக்கூடியவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சிலர் வருவார்கள், அப்படியே தாடியை பிடித்து அவருடைய நாவு மட்டும் அசையும், ஆனால் உள்ளம் வேற எங்கேயோ இருக்கும். இப்படி துஆ செய்தால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கான்சென்ட்ரேட், மன ஓர்மை இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நாங்கள் நாவினால் துஆ கேட்கும் பொழுது உள்ளம் அழ ஆரம்பிக்கணும். இதுதான் துஆ கபூலாகுவதற்குரிய அடையாளம். இன்று நாங்க வருகிறோம், 2 நிமிடம் துஆ கேட்டுவிட்டு நாங்கள் என்ன கேட்டோம் என்று எவருக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அவசரமாக கேட்டுவிட்டு செல்கிறோம். அப்படி இருக்க எப்படி அருமையாளர்களே எங்களுடைய தேவைகள் நிறைவேறும், எங்களுடைய துஆக்கள் கபூலாகும். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை தான் எல்லா விடயத்துக்கும் சொல்யூஷன். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு பிரச்சனை தான் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், பொருளாதார நெருக்கடி, நிதி நெருக்கடி என்று கூறுவோம். இது மாட்டாதவர்கள் யாரும் இல்லை. பொருளாதாரம் பிசினஸ் எடுத்துக்கொண்டால் அதிலும் பிரச்சனை. அவர் நஷ்டத்தை தான் காண்கிறாரே தவிர லாபத்தை கண்டதாக சரித்திரம் இல்லை. சிலரை தவிர சிலர் லாபத்தை காணுகிறார்கள். ஆனால் அதிகமானவங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்ச நாள் போக்குலேயே அவருடைய அந்த பிசினஸ் லொஸ்ல போயிட்டு முடியுது, கடைசியில கடையை முடிக்கிறார். இந்த காலத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். அருமையானவர்களே, தபரானி இப்னு அஸாக்கிருடைய ஒரு ரிவாயத் வருது. ஹஜ்ரத் ஹசன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், பொருளாதார நெருக்கடியில் மாட்டிக்கொண்டார்கள். பொருளாதார நெருக்கடி எந்த அளவுக்கு சொன்னால், ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாதம் 1 லட்சம் ரூபாய் பணத்தை ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பைத்துல் மால்ல இருந்து அனுப்பி கொண்டிருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் அந்த அமௌண்ட்டை கொடுக்கிறத அவர்கள் தடுத்து கொண்டார்கள். வளமையாக வந்தது, திடீர்னு சில மாதங்களாக அந்த அமௌண்ட் வரல. இதனால ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வாழ்க்கையில நெருக்கடி ஏற்பட்டு விட்டது. உடனே யோசிச்சாங்க, ஒருவேளை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறந்துட்டாங்களோ, மாசம் இந்த 1 லட்சம் அமௌண்ட் எனக்கு அனுப்புவார்கள், ஆனால் ஏன் கொஞ்ச காலமாக அனுப்பாமல் இருக்கிறாங்க? பிஸினால
அவர் தற்பொழுது கலீஃபாவாக இருக்கிறதால மறந்துட்டாரோ என்ற ஒரு யோசனைக்கு இவர்கள் வந்தார்கள். கடைசியில சரி நாங்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவோம் என்று சொல்லி தன்னுடைய அடிமையிட்ட ஒரு மைக்குப்பியையும் ஒரு தாளையும் கொண்டு வர சொன்னார்கள் லெட்டர் எழுதுறதுக்கு. பிறகு கண்ணியமானவர்களை வர சொல்லிவிட்டு இவருடைய மனது கேட்கல, வேண்டாம் அதை கொண்டு போய் விடுங்கள் என்று இவர்கள் எழுதாம விட்டுட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு லெட்டர் எழுதல, கவலையோட தூங்குறாங்க. கனவுல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வந்து கேட்கிறாங்க, என்னுடைய அருமை மகனே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சொன்னார்கள், நான் பிஸைர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நடந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கனவுல சொன்னாங்க. யா ஸல்லல்லாஹ், இப்படித்தான் முஆவியா மாதம் எனக்கு ஒரு அமௌண்ட் அனுப்புவார், ஆனால் சமீபமாக அந்த அமௌண்ட்டை அனுப்பாமல் அவர் தடுத்துக் கொண்டார், அதனால் என்ன செய்வது என்று எனக்கு தெரியாது யா ஸல்லல்லாஹ். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு லெட்டர் எழுதுறதுக்காகவா நீங்கள் தாளையும் மைக்குப்பியையும் கொண்டு வர சொன்னீர்கள்? மைக்குப்பியையும் தாளையும் அவருக்கு உங்களை போன்ற ஒரு மஹ்லூக்கிடத்திலே தேவையை கேட்பதற்காகவா நீங்க எடுத்துட்டு வர சொன்னீங்க? உடனே சொன்னாங்க, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, வேற வழி எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ், அந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடி, நிதி நெருக்கடியில் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னோட ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கனவிலே ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். اللهم قذف في قلبي رجاءك واقطع رجائي عمن سواك حتى لا أرجو أحدا غيرك. اللهم وما ضعفت عنه قوتي وقصر عنه عملي ولم تنتهي إليه رغبتي ولم تبلغه مسألتي ولم يجري على لساني مما أعطيت أحدا من الأولين والآخرين من اليقين فخصني به يا أرحم الراحمين. இந்த துஆவை ஓதும்படி ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்கள். ஹசன் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் தொடர்ந்து இந்த துஆவை ஒரு கிழமை ஒரு வீக் தொடர்ந்து ஓதினேன். எந்த அளவுக்கு அல்லாஹ் நிலைமையை மாற்றினான் என்றால், நான் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு லெட்டர் எழுதவும் இல்லை, நீங்க பணத்தை அனுப்பலான்னு எந்த முறையிலையும் அவருக்கு நான் அறிவிக்கவில்லை. ஆனால் ஒரு கிழமைக்கு பின்னால அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே என்னுடைய தேவையை அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தினார். அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டுமே என்ற எண்ணத்தை போட்டு வளமையாக 1 லட்சம் அனுப்பி கொண்டிருந்தவர் 15 லட்சம் ரூபாயை அனுப்பினார். எவ்வளவு அனுப்பினார்? 1 லட்சம் அனுப்பியவர் கொஞ்ச காலம் அனுப்பல்ல, இந்த துஆவை ஓத ஆரம்பித்தார்கள். 1 வாரம் தொடர்ந்து ஓதினார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் முஆவியா ரலியல்லாஹு உள்ளத்தில ஹசன் ரலியல்லாஹு அவர்களை பற்றி எண்ணத்தை போட்டார். 15 லட்சம் ரூபாயை அனுப்பி வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட பவரான துஆ அருமையானவர்களே. உடனே ஹசன் ரலியல்லாஹு அந்த பணத்தை கையிலே எடுத்து சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. எப்படியாப்பட்டவன் தெரியுமா? இந்த சந்தர்ப்பத்திலும் யாருடைய துஆவையும் அல்லாஹ் கேவலமாக்க மாட்டானே, யாரை ஞாபகப்படுத்தினால் மறக்க மாட்டானோ அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹில்லதி லா யன்ஸா மன் தகரஹு வலா யகீபு மன் தஆஹு என்று துஆ செய்கிறார்கள் அருமையானவர்களே. பிறகு அந்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்தாங்க. கனவுல வந்த நேரத்தில் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து இப்ப நிலைமை எப்படி கேட்டார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், 1 லட்சம் அனுப்பி கொண்டிருந்த முஆவியா தற்பொழுது 15 லட்சம் அனுப்பிவிட்டார் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாகதா, இவ்வாறு தான் மன் ரஜல் ஹாலிக வலம் யர்ஜுல் மக்லூக, மக்லூக் படைப்பினங்களிடத்திலே ஆதரவு வைக்காமல் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் இப்படித்தான் நடந்து கொள்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. அடியார்கிட்ட கேட்காம அல்லாஹ்விடத்திலே யார் கேட்கிறாரோ இவர்களோடு அல்லாஹ் இப்படித்தான் நடந்து கொள்வார். 1க்கு 15 மடங்கு அதிகமாக அல்லாஹ் ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தார். ஆக இஸ்லாம் சகல விதத்திலும் சொல்யூஷனை சொல்லி காட்டுகிறது. இந்த அடிப்படையில் நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கும் பொழுது அருமையானவர்களே, அல்லாஹ் நிச்சயமாக எங்களை கைவிட மாட்டார். இந்த தலை போல பிரச்சனையாக இருந்தாலும் இஸ்லாம் அழகான சொல்யூஷனை எளிய முறையில் சொல்லித்தருது. அதை நாங்கள் மன உறுதியுடன் நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது
அருமையானவர்கள், நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே அல்லாஹ் சிறந்த ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த மார்க்கத்தில் எச்சில் துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரை ஒரு மனிதருக்கு தேவையான எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போலத்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை அணுவணுவாக நாங்கள் படிக்க வேண்டும். எல்லா ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி ஹேண்டில் பண்றது என்ற முறை நபி அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது உலக வாழ்க்கையும் அல்லாஹ் நிம்மதியாக ஆக்குவான். மனைவி கணவனுக்கு மத்தியில் போட்டிங்கை எல்லாம் ஏற்படுத்துவான். பிள்ளைகள் எங்களுடைய பேச்சை கேட்பார்கள், தவறான வழிக்கு செல்ல மாட்டார்கள். இதே போல நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் நம்மை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். ஆகவே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை சுன்னாவை அனுபவமாக பின்பற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்துவானாக. நான் செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரியாதா, நம்முடைய எல்லா தேவைகளையும் அறிந்தவன் அல்லாஹ். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை அல்லாஹ். இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு நீ ஏற்படுத்தி தந்த யார்கிட்டையும் கையெழுத்து வச்சிடாதே அல்லாஹ். ₹1 கடன் கூட எடுத்து வச்சிடாதே அல்லாஹ். நோய் இல்லாத, கடன் இல்லாத, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ வச்சிருக்கா அல்லாஹ். மார்க்கம் அடிப்படையில் வாழ வச்சிருக்கா அல்லாஹ். சிறந்த எளிமையான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறாய் அல்லாஹ். எல்லா விஷயமும் லேசான முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ். இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு செஞ்சிருக்கா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.